தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் அருகே பல மாதங்களாக மூடப்படாமல் உள்ள பாதாள பள்ளம் வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் நுழைவாயிலில் கழிவுநீர் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பாதாள பள்ளம் பல மாதங்களாக மூடப்படாமல் உள்ளது. மக்கள் நடமாட்டம் மற்றும் போக்குவரத்து அதிகமுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளத்தில் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலர் விழுந்து காயமடைந்து உள்ளனர். இந்த நிலையில் இந்த பள்ளத்தை மூட நகராட்சி நிர்வாகமும் ஒப்பந்ததாரரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த பொதுமக்கள் உடனடியாக பள்ளத்தை மூட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்த பஸ் ஸ்டாண்ட் டிரைவர் பேசுகிறேன் சார். அந்த இடத்துல திரும்புகிற இடத்துல போலீஸ் பூத்தாண்ட பள்ளம் ஒன்று இருக்குது. அதை மூடுற மாதிரி கேட்டுக்கிறேன் சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆள் கீழே விழுந்துட்டார். அதில் அதை மூடி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறேன் சார். குடியாத்த பேருந்து நிலைய அருகாமையில் வலதுபுறத்தில் ஒரு பள்ளம் தோண்டியிருக்காங்க. இந்த பள்ளத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 முறை பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருசக்கர வாகனத்தில் போகும்போது விழுந்திருக்காங்க. ஒரு 2-3 மாதமாக தொடர்ச்சி அப்படியே தான் இருக்குது. இது பேருந்து திரும்பும்போது கூட இது ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு அந்த பள்ளத்தை மூடும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம்.